ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் SVHS சமையல் vlogs. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் அடப்பிரதமம் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓணம் ஸ்பெஷலுக்காக வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அடைப்பிரதமம் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க, ஒரு தேங்காய் எடுத்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி ஊத்தாம நம்ம திக்கா பால் எடுத்து வச்சிருக்கோம். இது கொஞ்சம் தண்ணி ஊத்தி ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருக்கோம். இது நல்லா தண்ணியை ஊத்தி மூணாவது பால் எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மூணா எடுத்து வச்சாதான் பிரதமம் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் நெய். இது வந்து 100 கிராம் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. மாவு பச்சரிசி. அது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 100 கிராம் அரிசிக்கு நான் 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். வறுக்கிறதுக்கு முந்திரி பாதாம் எடுத்திருக்கேன். இது தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்து போட்டா நல்லா வாசனையா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சுக்கு, ஏலக்காய் பொடி ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 ஸ்பூன் பட்டர். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாங்க. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம அடைப்பிரதமம் செய்யறதுக்கு அடை நம்மளே தான் செய்ய போறோங்க. கடையில எல்லாம் வாங்கல, நானே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு செய்ய போறேன். அதுக்கு தான் இந்த பச்சரிசி, ஊற வச்ச பச்சரிசி கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். இந்த எடுத்து வச்ச பட்டரும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம இந்த மாக்கோல எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கா நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, மாவு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மைய அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருந்தாதாங்க நம்ம அந்த அடை இலையில ஊத்தி நம்ம செய்யறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி இலைய எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா இலைய நல்லா கட் பண்ணிட்டு இதை நம்ம கையிலே போட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்ப இதை நம்ம பாருங்க, வாழை இலையில இருக்க நாரே நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப அப்படியே இதை டைட்டா சுத்திடலாம். இந்த மாதிரி சுத்திட்டு நம்ம இந்த நார்ல கட்டிடலாம். இப்போ இதை நம்ம இட்லி குண்டால வச்சு ஆவி வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இது மாதிரி கட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம மாவு அரைச்சது எல்லாத்தையும் நம்ம போட்டு இட்லி குண்டால ஆவி வச்சுக்கலாங்க. பாருங்க, அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இலையில போட்டு கட்டியாச்சு. இப்போ இட்லி குண்டால ஆவி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வேகட்டுங்க. அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சு வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பிரிச்சு பார்த்துடலாம். பாருங்க, நல்லா பேப்பர் மாதிரி வந்துருச்சு. நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இலையில இருந்து பிரித்து எடுத்தீங்கன்னாவே வந்துடும். பாருங்க, நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு. பாருங்க, நம்ம செஞ்ச அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் காத்தாடிச்சுனா தான் கொஞ்சம் தனித்தனியாக வரும். இப்போ நம்ம பாருங்க இந்த மாதிரி பிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி அடைப்பிரதமம் செய்யுதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, வெள்ளத்தையும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண வெள்ளத்தை இதிலே போட்டுக்கலாம். பாருங்க, வெள்ளம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அடைய போட்டுடலாம். அதுலயே இந்த மாதிரி எடுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டுடலாங்க. பாருங்க, அடை போட்டாச்சு. இப்போ நம்ம 3வது பால். இது வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கோங்க. ஏன்னா திக்கா இருந்துச்சுன்னா பால் திரிஞ்சிடும். அதனால நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அரைச்ச 3வது பால் இது. அதை போட்டுக்கலாம். பாருங்க, எவ்வளோ தண்ணியா இருக்கு. இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க, இந்த அடை ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா தனித்தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்க, பால் ஊற்றி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்து வச்ச 2வது பாலையும் ஊத்திடலாம். நம்ம எதுக்கு 3 பால் தனித்தனியா எடுத்து வச்சோம்னா, திக்கான பால் ஊத்துனா திரிஞ்சிடும். அதனால நம்ம முதல்ல கொஞ்சம் நல்லா தண்ணியா இருக்க பால் ஊத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் திக்கா, அதுக்கப்புறம் நல்லா திக்கான பால் ஊத்தி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா தெரியாம இருக்கும். அதுக்காக தான் நம்ம செய்யறது. இது அடைப்பிரதமம். இது வந்து நம்ம வெல்லம் போட்டு செய்யறதால இது அடைப்பிரதமம். பால் அடைப்பிரதமன்றது வந்து பால்ல தான் செய்வாங்க. பால், சக்கரை அதை போட்டு செய்வாங்க. ஓணம் ஸ்பெஷலா ஒரு 5 பிரதமம் செய்வாங்க. அதுல முக்கியமா இந்த பால் அடைப்பிரதமும் கண்டிப்பா செய்வாங்க. பால் அடைப்பிரதமம் வந்து நம்ம ஊர் பால் பாயாசம் மாதிரி தாங்க இருக்கும். அது ஃபுல்லா பால்லயே செய்வாங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச 2வது பால் போட்டுடலாம். இப்போ இது ஒரு நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ நம்ம இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பாருங்க, எடுத்து வச்ச ஏலக்காய், சுக்கு ரெண்டுமே சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, 2வது பால் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, திக்கான பாலை ஊற்றியாச்சு. இது ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நம்ம கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டா பால் தெரிஞ்சிடும். அதனால பால் ஊற்றணும். நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பால் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு இதுக்கு நம்ம பாதாம், முந்திரி, தேங்காய் மட்டும் வறுத்து போட்டுட்டா அவ்வளோதாங்க, அடைப்பிரதமும் ரெடி. பாருங்க, இப்போ நம்ம முந்திரி, பாதாம், தேங்காய் வறுத்துக்கலாம். அதுக்காக நெய் போட்டிருக்கேன். பாருங்க, நெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்ச பாதாமும் முந்திரியும் போட்டு வறுத்துடலாம். பாருங்க, பாதாமும் முந்திரியும் வறுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காவும் போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வறுத்து அதை போட்டுடலாம். நல்லா வாசனையாக சாப்பிடும்போது வாயில் கடிக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வறுப்பட்டுடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்க, வறுத்த தேங்காவும் முந்திரி எல்லாத்தையும் போட்டுடலாம்.
அங்கே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டா அடை பிரதமும் ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். அடைலாம் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாவே ஈஸியாக ரெடி ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓணத்துக்கு சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த ஓணம் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும். அதுக்காக எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஓணத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரம் வசந்தி. அடுப்போடு சமைக்கும் போது அன்போடு சமைச்சிங்கன்னா நான் அப்படி இருக்க சமையல் கூட அசத்தலாக இருக்கும்.